உலகெங்கும் உள்ள பிகைன் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல இந்த எபிசோட் மூலமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த புத்தாண்டு உங்களுக்கு கூட கனவுகள் அனைத்தும் கைகூட எல்லாம் வல்ல என் மீனாட்சி அருள் புரியட்டும். யூடியூப் ஓபன் பண்ணாலே இந்த பக்கம் நியூ இயரு, இந்த பக்கம் குரு பயிற்சி, இனிமே எப்பயோ வரப்போற ராகு கேது பயிற்சி வரைக்கும் அடுத்த மே மாசம் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இந்த எபிசோட்ல என்ன ஸ்பெஷலா பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான இந்த வருட புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகுது. பரணி நட்சத்திரம் அனுபவிக்கிறதுக்குனே பிறந்த ஒரு நட்சத்திரம் உலகத்துல எது அப்படின்னா அது வந்து பரணி தான். அட போங்க மேடம், நாங்க படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். சும்மா அதோட டைலாக் சொல்லிட்டு போயிட்டாங்க. பரணி தரணி அழும்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்க பேசுற மைண்ட் வைஸ்லாம் எனக்கு கேட்குது. ஆனா இந்த 2025 வருஷம் கண்டிப்பா அனுபவிப்பதற்கென்றே பிறந்த நட்சத்திரமாக ஜொலிக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா பரணி நட்சத்திரம். பிரம்மாண்ட கிரக பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 3 கிரகங்களுடைய பிரம்மாண்ட பயிற்சி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அல்டிமேட்டான பலன் அள்ளி கொண்டு வருவதாகத்தான் இருக்கு. ஏன்னா அவங்க நட்சத்திர நாதன் சுக்ரன் அவர் வந்து சனியோட சேர்ந்து 11ஆம் இடத்துல இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது இந்த நியூ இயர். சொல்லவா வேணும்? சும்மாவே வந்துட்டு சுக்ரன் வந்து 11ல உட்காந்தா பரவாயில்ல, அப்படியே கொஞ்சம் தாண்டி மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம்லாம் உச்சம் அடைய போறாரு நட்சத்திரநாதன். அதுக்கு மேல என்ன வேணும்? பட் ஆனா அந்த இடத்துலதான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட 6 கிரகங்களுடைய செயற்கையும் வரப்போகுது. அதனால மார்ச் மாதம் ஒரு 23ஆம் தேதியிலிருந்து மே மாதம் ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க அமைதின்னு சின்ன மாதிரி இருந்துட்டீங்க அப்படின்னா பிரம்மாண்ட வெற்றி தான். மற்ற எதுவுமே வேணாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, இந்த மார்ச் மாசத்துல இருந்து மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நேரமாகத்தான் இருக்கு. அதை தாண்டியும் இந்த பிரம்மாண்ட கிரக பயிற்சியின் மூலமாக என்னென்ன கிடைக்க போகுதுன்னா எக்ஸ்ட்ராடனரியான பலன் அப்படின்றது பரணி நட்சத்திரத்துக்கு கிடைக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஷபமும் துலாமும் அல்டிமேட்டான பலனை இந்த வருஷம் சந்திக்க போறாங்க. ஏன் அப்படின்னா சுக்கிரனுடைய அமைப்பை பொறுத்து. சுக்கிரனை நட்சத்திர நாதனாக பெற்ற பரணி நட்சத்திரக்காரங்களுக்கும் கிட்டத்தட்ட இதே யோக அமைப்பு தான் இந்த 2025 வருஷம் உருவாக போகுது. எல்லாத்துலயும் வெற்றி, தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. கனவுகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய காலகட்டமா இருக்கு. கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் கவனமா இருக்கணும். ஒரு பக்கம் குரு கொடுக்க ரெடியா இருக்காரு, ஒரு பக்கம் சனி புடுங்க ரெடியா இருக்காரு. அதனால வந்து தானிக்கு தினி சரியா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு காலம் நகர்ந்தாலுமே பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனம். எனக்கு தெரிஞ்சு ஜனவரிக்கு முன்னாடி, ஜனவரிலேயே தெரிஞ்சிருக்கும், இந்த போன டிசம்பர் நவம்பர்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு செலவு வருதுன்னே தெரியாம பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு செலவு வந்திருக்கும். சும்மாதாயா ஒரு ஆணியை புடுங்க போனேன், செவரே பேர்ந்து வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் உட்காந்து கதிகலங்கி இருக்கக்கூடிய நேரமாக இருந்திருக்கும். 5 ரூபா செய்யப்பே அது 50 ரூபாயை மாட்டிக்கொள்ளக்கூடிய காலகட்டம்லாம் இருந்திருக்கும். ஆனா இந்த வரக்கூடிய ஒரு புத்தாண்டு ஆஃப்டர் மேக் அப்புறம் நீங்க போட்ட எஸ்டிமேஷனுடைய ஒரு படி கம்மியாகிறதுக்கான டைம் பீரியட்லாம் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து வாக்கில் கவனம் தேவை. கொஞ்சம் பேசுற இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா சனியோட சேர்ந்த சுக்கிரனுடைய காரகத்துவம், இந்த பக்கம் ராகுவோடைய அமைப்பு, இந்த பக்கம் கேதுவோடைய அமைப்பு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் எதுலையும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். நீ ஒரு வேலையை செய்றீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களோட கலந்து ஆலோசிச்சுட்டு அந்த விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா அது சக்சஸ் ஆகிறதுக்கான டைம் பீரியடு. ஏன்னா 11ஆம் இடம்ன்றது நான் சொன்ன மாதிரி கியூஜி இல்லையா? அப்போ வீட்டில் இருக்கவங்களோட எல்லாரோடையும் கூடி பேசி இதை பண்ணலாமா இதை பண்ணக்கூடாது அப்படின்னு 1-2 ஆலோசனையை கேட்டுட்டு பண்றது அப்படின்றது இந்த வருடம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சூப்பரான டயத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி இல்லாட்டி தேவையில்லாம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல ஒரு விரயம் வருவதற்கான நேரம் அப்படின்றது கிரியேட் ஆகக்கூடிய டைம் பீரியட்ல தான் இருக்கு. சும்மா நீங்க சூப்பர்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், அப்படி இப்படின்னு அதை மட்டும் சொல்லி என்ன கிடைக்க போகுது? இந்த இடத்துல ஜாக்கிரதையா இருந்துக்காங்க, இந்த இடத்துல கொஞ்சம் உஷாரா இருந்துக்காங்க, மற்றபடி எல்லாம் நல்லதுன்னு சொல்றது தானே நீங்க ராசி பலன் சொல்றோம், நீங்களும் அதுக்கு தான் பார்க்க வரீங்க. அந்த முறையில பரணி நட்சத்திரக்காரங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனமா இருக்கணும். ரைட். செகண்ட் என்ன நல்ல பலன் கிடைக்க போகுது அப்படின்னா, நிறைய பேருக்கு பதவி உயர்வு அப்படின்றது கிடைக்க போகுது. சரி, எப்ப மேம் எனக்கு கிடைக்கும், எப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, கரெக்டா ஜூலை 12-13 தேதியில இருந்து நவம்பர் 17ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரியான முகாந்திரங்கள் தெரிய போகுது. நீங்க கண்டிப்பாக அதை உணர போகிறீங்க. இது வரைக்கும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலன்னு தவிச்ச அத்துணை பரணி நட்சத்திரக்காரங்களுக்கும் உங்கள் தகுதிக்கு உங்களுடைய திறமைக்கு ஏற்றாற்பால ஒரு வருமான உயர்வு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் ஜனவரிலேயே வந்திருக்குங்க. அப்படியே அது சனி டிரான்ஸ்ட் ஆகி போக போக கண்டிப்பா 11ஆம் இடம் ஆக்டிவேட் ஆயிட்டு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சனி போகும்போது கொடுத்து விட்டு போவார். அப்போ 11ஆம் இடத்துல இருந்து போகக்கூடிய சனி என்ன பண்ணுவார்? லாபங்கள் எல்லாம் கொடுத்துட்டு தான் போவார். அப்படியே எனக்கு ஏதோ கிடைக்கல, என்னோட ஆற்றல் ஆஸ்கம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு அப்படின்னா கூட ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேணா. 2025 வருஷம் வரக்கூடிய ஜூனுக்கு அப்புறம் நம்மளுக்கான டைம் பீரியட் அல்டிமேட்டா இருக்கு. ஸோ எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம் பரணி நட்சத்திரக்காரங்க. அதை தாண்டியும் எதுல நம்ம உஷாரா இருக்கணும் அப்படின்னா, நான் திரும்ப சொன்ன மாதிரி தேவையில்லாம நம்மளா காசிப் பேசுவோம்ல, நம்ம நல்லவங்க தான், மிஸ்டர் ராகு நம்மள அப்படி இருக்க விட மாட்டாரு. சரியா?
தேவையில்லாம அடுத்தவர்களை பற்றி பேசி அவர்கள் காதுக்கே அது வந்து அதன் மூலமாக நண்பர்கள் இழக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதுல கவனம் தேவை. ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனம் தேவை. ஹெல்த்ல கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் மாத்துறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு செகண்ட் ஹேண்டை வாங்காதீங்க பரணி நட்சத்திரக்காரங்க இப்போதைக்கு. அதுல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஒரு பிரச்சனை அதெல்லாம் கிரியேட் ஆகி தேவையில்லாம வண்டி வாகனங்கள்ல ஒரு சிறு சிறு செலவு என்ன சொல்றது பராமரிப்பு செலவு வந்தா பரவாயில்ல. தேவையில்லாத ஒரு விரைய செலவு வர்றதுக்கான டயத்தை இந்த பக்கம் உட்காந்து சனி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. குருவை என்ன பண்றாரு 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 3ஆம் இடத்துக்கு குரு போனா கூட ஒரு ஸ்பீடை கிரியேட் பண்ணி விட்டுருவாரு. அப்ப தேவையில்லாம நம்ம எதிர்பார்க்காத ஒரு சின்ன சின்ன விபத்துக்கள்லாம் வருவதற்கான நேரம் பயமுறுத்தல, கேர்ஃபுல்லா இருந்துக்கங்கன்னு சொல்றேன். இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம வந்து பார்த்து பத்திரமா வாகனங்களில் டிராவல் பண்றதுக்கான நேரம் அப்படின்றதுல கவனமா இருக்கணும். மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்குங்க. பெயர் புகழ் பதவி அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்க போகுது. கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காஃப் மசில்ஸ் இந்த தொண்டை இங்க இருந்து இது வரைக்கும் ஏதோ தெரியாத ஒரு வலி வந்துட்டே இருக்குல்ல, என்ன குடிச்சாலும் சரியாக மாட்டேங்குது. தொண்டை சம்பந்தப்பட்ட வலி, கழுத்துல சுளுக்கு பிடிக்கிறது அடிக்கடி, இந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் வருவதற்கான நேரமா இருக்கு. அதை எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் செப்டம்பர்ல இருந்து அது எல்லாமே கிளியர் ஆயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு உடல் உபாதைகள்ல கொஞ்சம் அவஸ்தப்படக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதை தாண்டியும் நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது கிடைக்க போகுது. இடமாற்றம் இருக்க போகுது. அதுவும் நல்ல வகையில ஒரு இடமாற்றமா இருக்க போகுது. பரணி நட்சத்திரக்காரங்க படிக்கிற குழந்தைகளாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் படிப்புல கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதை தாண்டியும் ஒருவேளை பரணி நட்சத்திரக்காரங்களை பிள்ளைகளா வச்சுட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு வந்து அதிகாலையில படிக்கக்கூடிய பழக்கத்தை அப்படி உண்டாக்கி விட்டீங்கன்னா அதுவே சூப்பரா இருக்க போகுது. கொஞ்சம் அப்படியே சொபஸ்டிகேட்டடா ஜாலியா ஒரு மாதிரியான லேசினஸ்ஸை இந்த தடவை மேஷத்துல இருக்க பரணிக்கு பிளானட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய டைமா இருக்கு. அதனால கொஞ்சம் ஓடக்கூடிய காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டோம்னா என்ன வருது இல்லையா? அதனால நம்ம தான் தெளிவு இல்லை, ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதனால கொஞ்சம் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஓட 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 செய்யக்கூடிய நேரமா இருக்கு. கொஞ்சம் சோம்பல் எட்டி பார்க்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசாலாம் பயந்துக்க வேணாம் பரணி. எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. தேவையில்லாத வாக்குவாதம் இல்ல தேவையில்லாத பணத்தை போய் எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் பண்ணி வைக்கிறது, இல்ல 1க்கு 2 செலவு பண்றது, இல்ல கொஞ்சம் அப்புறம் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஒரு லேசினஸ் எட்டி பார்க்கறது, இதெல்லாம் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு தடவை இந்த 4 விதமான பலன்கள் இயங்க போகுது. கிளியர்? அப்போ ஒவ்வொரு மாசமும் நான் சொன்ன மாதிரி இந்த மே மாசம், இந்த ஜூலை மாசம், இந்த நவம்பர் மாசம் இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டீங்க கேர்ஃபுல்லா அப்படின்னா பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இப்ப இருக்க 2025 வருஷம் இன்னுமே எக்ஸ்ட்ராடினரியான பலனை நீங்க என்னெல்லாம் எதிர்பார்த்து இந்த நியூ இயர் பிறந்திருக்கணும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் இந்த காலம் கொடுப்பதற்கான நேரம் கிரியேட் ஆயிடும். நான் என்ன வழிபாட்டின் மூலமாக இப்ப இருக்கிறத நான் சூப்பரா பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். சிவனுக்கு வில்வ ஜலம் வழிபாடு. அது என்ன மேடம் புதுசா இருக்கு அப்படின்னா, வில்வத்தை வாங்கி தண்ணியில போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அந்த இலையோட வழிபாட்டு அந்த இலையோட தண்ணியோட சேர்த்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணீர்களே ஆனால் கண்டிப்பாக பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்கும். இல்ல மேடம் எங்க ஊர்ல இருக்க சிவன் கோயிலெல்லாம் வாங்கிக்க மாட்டேங்கிறாருன்னு அப்படின்னு அவர்கிட்டயே சொல்லிடுங்க. வில்வேலத்தை போட்டு ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுங்க. என்ன அது நான் பார்த்து பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடலாம். அது மாதிரி உங்க வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு எப்போ போகணும்னா திங்கக்கிழமை போங்க. திங்கக்கிழமை போயிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா முதல் 5 மாதம் நான் சொன்னேன் அந்த மார்ச்ல இருந்து மே மாசம் வரைக்கும் வரக்கூடிய சில இன்னல்கள்ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். கிளியர்? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் கண்டிப்பா போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் போனீங்கன்னா அங்க போயிட்டு நேரா முருகனை பார்த்துட்டு அப்படியே திரும்பி வரும்போது ஆதிசேஷன் இருப்பார். அந்த ஆதிசேஷன் பெருமாள் பக்கத்துல சைட்ல இருப்பாரு, ஒரு கல் இருக்கும். போய் அந்த ஆதிசேஷனை நமஸ்காரம் பண்ணிட்டு வரக்கூடிய பரணி நட்சத்திரக்காரங்க மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த 2025 வருடம் கண்டிப்பாக வாழ்வியல் சந்திப்பீர்கள்.